வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தம்ப்லைன் பார்த்துட்டு தான் வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட தைக்க கொடுக்குறவங்க இப்போ வந்து இடுப்பு ஏற்றி போகுது, அதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம வந்து அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து வீடியோவில் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கிட்ட அளவு கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து அவங்களுக்கு ஏற்றி போயிட்டே இருக்காம். அவங்களுக்கு வந்து இடுப்பு ஏற்றி போகும்போது முன்னாடி வந்து கிளாத்து ஃபுல்லாக இறங்கிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வந்து மற்ற எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லலை, மற்ற எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இது எதனால் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸை ரெட்டையை எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக் சைடில் லென்த்து பார்த்தீங்கன்னா 13.25 வருது. இடுப்போட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் முன்னாடி பாருங்கள் பட்டி வந்து ரொம்ப ஏறி இருக்குது, அதாவது பட்டி சைடு. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து பேக் சைடு ஏற்றி போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட் பண்ண போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தான். இவங்க வந்து 80 பாயிண்டில் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட அகலம் பார்த்திங்கன்னா 41 இன்ச்சு. 41 இன்ச்சு அப்படின்னா 80 பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பத்தாமல் போய்ட்டும். எக்ஸ்ட்ராவாக கிளாத்து கேட்டு வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு சைடு 20 வருது. ஒரு ஆம்கோல்லேருந்து இன்னொரு ஆம்கோல் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அளவு எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அதை வந்து எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த இடத்துல எல்லாம் கரெக்ஷன் சொல்கிறேனோ அதை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடை கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அகலம் எடுத்துக்கலாம். அகலம் வந்து கரெக்டாக 10.25 வருது. சுருக்கம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லைன்னா கம்மியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உயரம் எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து நேராக கீழே வரைக்கும் பாருங்கள், எனக்கு வந்து 13.25 வருது. உயரம் வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இடுப்போட எண்டு இருக்குது பாருங்கள், ரொம்பவே இழுக்க வேணாம், லைட்டாக வந்து இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 13.25 வருது. அதுக்கப்புறமே நம்ம வந்து அப்படியே பின் கழுத்து வந்து எவ்வளோங்கிறத பார்க்கலாம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பின் கழுத்தோட அளவு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்கேல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு வந்து கரெக்டாக வந்து 8 இன்ச் வருது. கரெக்டாக 8 இன்ச் வருது. நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இறக்கம் கேட்டிருந்தாங்கன்னா மார்க் பண்ணும்போது இறக்கம் வச்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்கோலோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆம்கோலோட லென்த்தும் ஆம்கோலோட ரவுண்டும் ரெண்டு வேறு வேறு. நம்ம வந்து ஆம்கோலோட லென்த்து மட்டும் தான் பார்க்குறோம். ஆம்கோலோட எண்டில் பாருங்கள் ஸ்கேல் வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 5.5 இன்ச் வருது. சரி, ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து அகலம் எடுக்கலாம். கழுத்து அகலம் எடுக்கிறதுக்காக பாருங்கள், நம்ம வந்து ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கலாம். கழுத்துக்கிட்ட பாருங்கள் நமக்கு வந்து சமமாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து கழுத்து அகலம் கரெக்டாக கிடைக்கும். கழுத்து அகலம்னா என்ன, ஷோல்டர்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சொல்லும்போது மார்க் பண்ணுவேன்ல, அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து அகலம் தான் எடுக்க போகிறோம். கழுத்தோட கேப் இருக்குது பாருங்கள், அதுதான் கழுத்தோட அகலம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சுக்கலாம். நேராக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கும் நம்மளோட ஸ்கேலுக்கும் இடையில எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கழுத்து அகலம். இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது கழுத்து வந்து அகண்டு போகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அளவு அதிகமாக வரும். கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 3.25 வருது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து அகலமாக போயிடும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் எடுத்துக்கலாம். ஷோல்டரோட சென்டருக்கு பாருங்கள், அதுதான் நம்மளோட ஷோல்டரோட அளவு. அதில் வந்து எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம். கை ஜாயின் பண்ணியிருக்க வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். கரெக்டாக வந்து எனக்கு 2 இன்ச் வந்துருக்கு. இது வந்து உங்களோட அளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கை ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஷோல்டர். கழுத்து அகலம் வேறு, ஷோல்டர் வேறு, அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக 2 இன்ச் வருது. நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடோட அளவுகள் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கரெக்ஷனுமே நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது.
எல்லாமே நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதனால் பேக் சைடில் இருக்க அளவை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுருக்கம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடுப்பு மடிச்சு அடிப்போம். அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நேராக கோடு போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வந்து இடுப்போட உயரம் வந்து எடுத்தோம். அது வந்து கரெக்டாக 13.25, அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 13.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணும்போது மேலே உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து வந்துடும். அதுபடி நீங்கள் உங்களோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே கோடு போட்டுடலாம். அகலம் வந்து கரெக்டாக 10.25 எடுத்தோம் இல்லையா, அந்த 10.25 மார்க் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அகலம் வந்து மார்க் பண்ணுறதே புரியாது. மொத்தமாக பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து 40 வரும். அதை வந்து நம்ம ஒரு சைடாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10.25 தான் வரும். நம்ம அளவு எடுக்கும்போது 2ஆக தான் நம்ம மடித்து அளவு எடுத்திருப்போம். அதனால் நம்மளுக்கு 20 வந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து கழுத்து அகலம் எவ்வளோ எடுத்தோம், 3.25 எடுத்தோம். அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் தையலுக்கு வந்து இந்த பக்கம் போட்டுருங்க. 2 வந்து நம்ம ஷோல்டர் எடுத்தோம். 2 பக்கத்தில் நம்ம வந்து தையலுக்கு போட்டுடலாம். மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பின் கழுத்து எடுத்தோம். இதில் வந்து 8 இன்ச்சில் அரை இன்ச்சு சேர்த்து 8.5 மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு வந்து விடணும். இப்போ வந்து நம்ம கட்டம் போட்டுடலாம். ஆம்கோலோட லென்த் எவ்வளோ எடுத்தோம், கரெக்டாக 5.5 எடுத்தோம். இதில் வந்து தையலுக்கு அரை சேர்த்து 6 மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு பொறுமையாக மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட்டம் போட்டுட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஆம்கோலோட ரவுண்டாக வரையலாம். என்கிட்ட வந்து ரவுண்டு ஸ்கேல் இருக்குது, நான் வந்து அதை வச்சு வரைஞ்சிக்கிறேன். உங்கள்கிட்ட ரவுண்டு ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. நம்மளோட ரவுண்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஆம்கோலோட கடைசி எண்டு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் போகணும். அந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்டு போடணும். அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் பட்டன் ஸ்டோரில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின் கழுத்து வரைஞ்சிக்கலாம். பின் கழுத்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து க்ளோஸாக தான் அவங்க போட்டிருந்தாங்க, அதனால் க்ளோஸாகவே வரைஞ்சிக்கலாம். அவங்களோட கழுத்தை வந்து ஏற்றி இருக்கா இறக்கி இருக்காங்கிறத கவனிச்சிக்கோங்க. சரி ஓகே, பின்னாடி வந்து நம்ம எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ணலை, அதே அளவு தான் போட்டிருக்கோம். தையலுக்கு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களோட பேக் சைடில் என்ன அளவு வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு வந்து பேக் சைடு ஏற்றி வந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். கை கட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாத்தை இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். 4 கிளாத் வரணும். நீங்கள் வந்து எந்த சைடு மார்க் பண்ணிங்களோ அதே போல் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். கை வந்து மடித்து எம்மிங் தான் கொடுக்க போகிறோம். அதனால் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கையோட அளவுகள் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கை சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேப் எடுத்து கையோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 7 இன்ச் வந்துருக்கு. உங்களோட கை உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்ததாக வந்து கையோட அகலம். கையோட அகலம் அப்படின்னாவே நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா தெரியல, எல்லாமே கமெண்ட்லாம் கேட்குறாங்க. கையோட சென்டர் இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்டு தான் கையோட அகலம். எனக்கு வந்து கரெக்டாக 6.25 வருது. ஏன்னா இந்த அளவு இருந்ததுன்னா தான் கை வந்து அவங்களுக்கு சரியாக அமையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கை சுற்றளவு, அதாவது கை லூஸு 5.5 வருது. எனக்கு மொத்தமாக பார்த்தா 11 வரும். நம்ம வந்து ஒரு சைடாக எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்கை வந்து எடுத்துக்கலாம். உள்கை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 3.5 வருது. இந்த அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். கையோட அளவுகள்லேயும் நம்ம எந்த மாற்றமும் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தான் மார்க் பண்ண போகிறோம். கையோட உயரம் வந்து 7, தையலுக்கு அரை சேர்த்து 7.5 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து கையோட அகலம் எடுத்தோம் இல்லையா, அந்த கையோட நடுவில் இருக்க அளவு அது வந்து கரெக்டாக 6.25, நம்ம வந்து 7 மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து கை கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் 4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமே நம்ம வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து உள்கை வந்து எவ்வளோ பார்த்தோம், 3.5 பார்த்தோம். தையலுக்கு வந்து 6 இன்ச்சு சேர்த்து 4 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்துருச்சு. அதே போல் தான் இருக்கணும். கையோட அகலத்தில் உங்களோட கையோட உள்கை வந்து வரணும், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ரவுண்டு ஸ்கேல் இருக்குது, அதை வச்சு கையோட ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையோட ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்காகவே தனியாக ஸ்கேல் வந்திருக்கு, அது வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரவுண்டு ஸ்கேலில் எப்படி வரைகிறதுன்னு தெரியலனா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நமக்கு வந்து 2 புள்ளி சேர்கிற மாதிரி எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்கேல் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்டாக வளையத்தை வரைஞ்சிடலாம்.
இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் கையோட ரவுண்டு வந்து வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உள்கைக்குன்னு தனியாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரவுண்டு போடுவோம் இல்லையா, அதை வந்து ஸ்கேலை இப்படியே திருப்பி வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு கையோட சுற்றிலும் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கையோட ரவுண்டாக வரைஞ்சிட்டோம். கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுங்கள். பிசுறு இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. வரையும் போது முன்ன பின்ன வரைஞ்சாலும் கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கையோட ரவுண்டு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்து கையை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடையாளம்லாம் எந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து குட்டியாக வெட்டி விட்டுடலாம். நீங்கள் வந்து வெட்டி விட்டிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையை வந்து ஒத்தையை எடுத்து வச்சுட்டு உள்கைக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுற வேணாம். இதை வந்து நம்ம அடையாளம் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம தைக்கும்போது முன்னாடி கை அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அவங்க வந்து முன்னாடி வந்து இறங்கி வருது, பின்னாடி ஏற்றி வருது அப்படி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பேக் சைடை கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து எடுத்துக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக 80 பாயிண்ட் கொடுத்துருக்கனால எனக்கு கொஞ்சம் வந்து முன்னாடி பத்தலை. அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கிராஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இடுப்போட சைடு ஸ்கேலில் கோடு போட்டுடலாம். அதாவது கழுத்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து பேக் சைடு இருக்க அளவுக்கு நேராக கோடு போட்டுடணும். அடுத்ததாக நம்ம வந்து முன்னாடி கழுத்து வரைகிறதுக்காக ஸ்கேலில் கோடு போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலையும் நம்ம வந்து போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இடுப்போட சைடும் அடையாளப்படுத்திக்கலாம். ஆம்கோலோட ரவுண்டும் வரைஞ்சிக்கலாம். ஷோல்டரும் அப்படி வரைஞ்சிருங்க. ஏன்னா அவுட்லைன் எல்லாமே நம்ம வரைஞ்சால் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாது இல்லையா, அதனால தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் முன்னாடி அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி கழுத்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து முன்னாடி கழுத்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அதாவது ரொம்பவே ஏற்றி இருக்குது. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸோட லென்த் எடுத்துக்கலாம். கிராஸோட லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கரெக்டாக 11.25 தான் வருது. இவங்களோட கிராஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அடுத்ததாக இடுப்போட சைடு வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததாக பாருங்கள், கழுத்து பீஸ்லேருந்து பட்டன்பட்டி சைடு வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 4.25 வருது. சரி, ஓகே. நம்ம வந்து அளவுகளை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2.25 வருது. இதை வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வந்தது. அதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி பக்கம் ஆல்ட்ரு பண்ணுறோம், அதனால் 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கழுத்து வந்து 7 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 7 இன்ச்சுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கழுத்தை இறக்கி வந்துடும். அதனால் கழுத்தை நீங்கள் கவனிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட்டை போட்டுட்டு ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம். அதே போல் கையோட ரவுண்டு இருக்குது பாருங்கள், அது வந்து முன்னாடி பக்கம் நம்ம கொஞ்சம் இறக்கி வரையணும். ஸ்கேலை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கி வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இவங்களோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10.25 சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிராஸோட அகலம் வந்து கிட்டத்தட்ட 12.5க்கு மேலேயாவது இருக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது. இவங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம எவ்வளோ பார்த்தோம், கரெக்டாக வந்து கிராஸோட லென்த்து 11.25 தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பத்தாது. அதனால தான் பின்னாடி வந்து அவங்களுக்கு ஏற்றி வந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் டாட்டோட உயரம் வந்து 2.5 இன்ச் வேணும். மேலேருந்து பார்த்திங்கன்னா டாட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து 10 இன்ச் இருக்கணும். அப்போ நார்மலாக நம்மளுக்கு 12.5 இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து தையலுக்கு சேர்த்தணும். அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா கரெக்டாக 12.5 ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 13.5 நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா மேலேயே தையலுக்கு விடணும், கீழே தையலுக்கு விடணும். அதனால் நம்ம வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். கரெக்டாக 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோடு போட்டுடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சைடில் வந்து கிளாத் பத்தலை, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கம்மியான கிளாத் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் பத்தாமல் போகும். நம்ம வந்து ஜாயிண்ட் தான் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து கிளாத் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராஸோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டன் பெட்டிக்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு டாட்டோட இடைவெளி இருக்குது பாருங்கள், அதுதான் கிராஸ் அகலம். நம்மளோட கழுத்து அகலம் வந்து 3.25 மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அப்படி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்காக எப்போதும் போல் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம்.
டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2.5 நம்ம வந்து தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 3 மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 3 மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து முக்கோணம் போட்டுடலாம். இப்படி தான் நம்ம வந்து தைப்போம். அதுக்கப்புறமே நம்ம டாட்டோட இடைவெளி வந்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட்டோட இடைவெளி மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் 2.25 மார்க் பண்ணுறேன். ஏன்னா இவங்களோட கிராஸ் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம வந்து 2.25 மார்க் பண்ணுறோம். நம்ம வந்து கரெக்டாக 10.25 ஒரு சைடு மார்க் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு நான் 2.25 வச்சுருக்கேன். அதை விட கம்மியாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 2 மார்க் பண்ணிக்கோங்க. இன்னுமே உடம்பு அதிகமாக இருக்கவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 2.5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். 2, 2.25, 2.5 அதை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. 2.5க்கு மேலே போக வேணாம், கிளாஸ் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மார்க் பண்ணதை கோடு போட்டுடலாம். இப்படி தான் நம்ம வந்து தையல் போடுவோம். நான் வந்து இடைவெளி 2.25 தான் வச்சுருக்கேன். நீங்களும் இதே அளவை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணுறீங்கன்னா இதே அளவு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பட்டன் பட்டி சைடு கிட்ட நம்ம 1.25 மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட சைடு கிட்ட பாருங்கள் நம்ம வந்து 2 மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கல. நான் வந்து உங்களுக்கு அளவுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பட்டி ரொம்ப கம்மியாகும். அப்போ நம்மளுக்கு ஏற்றி வந்துடும். நான் வந்து 1.25 சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நான் வந்து பட்டி கட் பண்ண சொல்கிற மெத்தடை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பட்டி பத்தாமல் போய்டும். நீங்கள் தைக்கிறப்ப பாருங்கள், ஜாயின் பண்ணுறப்ப ஏற்றி இறக்கி வந்துடும். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். ஏன்னா நான் வந்து இந்த ப்ளவுஸை தைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கட்டிங் வீடியோ அப்படிங்கிறனால அடுத்த வீடியோ உங்களுக்கு தைக்கிற வீடியோ வந்துடும். அதனால் நீங்கள் வந்து தைக்கிற வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பேக் சைடுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், பேக் சைடோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து வந்திருக்கு. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக இருந்துச்சுன்னா இடுப்பு ஏற்றி வராது. நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக ரொம்பவே பொறுமையாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா புரியுது அப்படின்னு சொல்லுங்கள். புரியல அப்படின்னாலும் புரியலன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொன்னீங்கன்னா தான் இந்த வீடியோ மற்றவங்களும் பார்த்து கட் பண்ணி பழகிப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ணலாம். நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பட்டி இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அப் அண்ட் டவுன் வந்து வராது. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே சொல்லித்தரேன். சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரைப்பகுதியில் இருக்க கிளாத் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தையலுக்காக அரேஞ்ச் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸோட பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். பட்டியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இடுப்போட உள்ள சைடு பாருங்கள், பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. கடைசியில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளி சைடு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது. பட்டியோட கடைசி எண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸை நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல நடுவில் பட்டியோட அளவு எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விட்டுடலாம். அதுக்கு பிறகு நம்ம வந்து பட்டன் பட்டி கிட்ட பாருங்கள், ஊக்குப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த அளவு எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 புள்ளியும் சேர்க்குற மாதிரி நம்ம வந்து பெல்ட்டோட ரவுண்டை வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே பார்த்து பட்டி மார்க் பண்ணாலும் தைக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். அதை வந்து நான் தைக்கிறப்ப சொல்கிறேன், நீங்கள் தைக்கிறப்ப கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தைக்கிறப்ப கவனிக்காமல் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடைசியில் அப் அண்ட் டவுன் வந்துடும். அதை வந்து நம்ம தைக்கிறப்பே சரி பண்ணணும். நீங்கள் வந்து தைக்கிற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து புதுசாக அந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து மியூட்டில் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வந்து பட்டி கம்மியாகவே வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம கடைசியில் மிச்சத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கிளாத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெட்டை கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பட்டன் பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே பாருங்கள், மிச்சம் இருக்க கிளாத்தில் கிராஸாக வந்து 1 இன்ச்சில் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கழுத்து பீஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நான் வந்து நிறையவே சொல்லிக் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். சேனல் நேமை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்த்து தைச்சி கற்றுக்கங்க.
சுடிதார் கெவுன் அதுக்கப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுத்து போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயே அளவு ப்ளவுஸில் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாகவே வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். அளவு ப்ளவுஸில் துல்லியமாக எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து தமிழ்லேயே சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி நீங்கள் அதை தனியாக கூட பார்த்துக்கலாம். தைக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தைக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்துடும், கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.